இவ்வளோ நேரம் நல்லா இருந்த மாதிரி இருக்கா. ஆனால் இப்போ எதுவும் மனசு ஒரு மாதிரி இருக்கேன். இந்த அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆளை காணும். அம்மா அப்பாவும் வெளில போயிருக்கதான் சுதி சொன்னான். அம்மா அப்பாவும் எங்கே போயிருப்பாங்க? இவ்வளோ நேரம் ஆளையும் காணும். மனசு வேறு ஒரு மாதிரி படப்படான்னு இருக்கான். யாருக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அம்மா அம்மா அப்பா கூட தானே போயிருக்காங்க. அப்போ அம்மாக்கெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்பா கூட தானே போயிருக்காங்க. இல்லை ஆனாலும் மனசு எதுவும் ஒரு மாதிரி இருக்கேன். என்ன சொல்றது? கார்த்திக் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமாச்சு. அவங்க ஃபோனே பண்ணலாம். ஆமாம் கார்த்திக் ஸ்ரீ வீட்டில் தானே இருக்கான்னு சொன்னான். ஏதோ அத்தை கூட கூப்பிட்டாங்க. என்ன விஷயம்னு சொல்கிறேன்னு சொன்னானே. இது வரைக்கும் எனக்கு ஃபோனே பண்ணலாம். ஸ்ரீ ஸ்ரீ நல்லா இருப்பாளா? ஸ்ரீக்கு எதுவும் இல்லைண்ணா. ஸ்ரீ கூட கார்த்திக் இருக்கான். அதனால கார்த்திக் பார்த்துப்பான். இருந்தாலும் டே சக்தி இப்படி உட்காந்து புலம்புறதுக்கு பக்கத்தில் தானே இருக்கு. போய் பார்த்துறேன். கார்த்திக்கும் அங்கே தான் இருப்பான். ஸ்ரீயும் அங்கே தான் இருப்பான். நீ போய் பார்த்துட்டா மனசு கொஞ்சம் திருப்தி ஆகிடும்ல. கரெக்டு. இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு போய் பார்த்துறது தான் பெஸ்ட்டு. எனக்கும் ஸ்ரீயை பார்க்கணும் தானே இருக்கேன். அவளையும் போய் பார்த்துட்டேன். என் நண்பனையும் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததே இல்லை. இப்போ எதுக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. நான் முதல்ல போய் ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி இருந்தாலும் நீ என்னை ரொம்ப பாடுபடுத்துறடி. என் மனசுக்குள்ள உட்காந்துருக்கேன். என்ன என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்துக்கேன். 24 மணி நேரமும் 3 நினைப்புலேயே சுற்றுற மாதிரி ஆக்கிட்டேன். நான் ஒன்றும் பைத்தியம் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டே சக்தி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு குப்புற அளவுக்கு இப்படி பண்ணி வச்சுட்டே. வரேன் வந்து பார்த்துறேன். சரி முதல்ல போய் சுதிக்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் போவோம். இல்லைன்னா சுதி மட்டும் தனியாக இருப்பான். அவள் பயந்துருவான். அவர்கிட்ட சொல்லிட்டு போவோம். அவள் ஸ்ட்ரீட் குட்டி மாமா வரண்டி. மாமா அவனை பார்க்கறதுக்காக ஓடி வரேன். மூச்சு பாரு நம்ம போன குட்டி மாதிரி வரண்டி போன குட்டி. முதலாய் தூங்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் கண்ணே உன்னை காட்டியதால் என் கண்ணே சிறந்ததடி. நம்பிக்கை இல்லையா சக்தி? நான் உன்னை தேடி வரக்கூடாதா? யார் சொன்ன நீ என்ன தேடி வரக்கூடாதுன்னு? நீ என்ன தேடும் நான் என்ன தேட முடியும்? உண்மையிலே முன்னாடி வந்திருக்கான். உனக்கு எதுவும் நல்லா நீ நல்லா இருக்கலடி. என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது சக்தி? நல்லா இருக்க மாதிரி தெரியுதா இல்ல? சக்தி என்ன கேட்டா என்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதா? ஏய் சாதாரணமாகவே நான் இருக்கேன். இப்போ நீ வேற கோவட தானியில் வந்திருக்கேன். இந்த கிறுக்கணக்கு சொல்லவா வேணும்? ஏய் ஏற்கனவே உன் மேலே குறுக்காதாண்டி சுற்றிட்டு இருக்கேன். இப்போ என்னடா இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு நல்லா இருக்கணும் நல்லா இல்லை என்ன கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு இப்படிதான் பண்ணுவாங்களா? இதை விட வேற மாதிரியும் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு லிமிட்டோடு இருக்கலாமேன்னு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். லிமிட்டை தாண்டலாமான்னு சொன்னேன். எப்படி தாண்டுறேன்னு பாரு. ஏய் அப்புறம் உங்ககிட்ட பேட் பாயா தாண்டி இருக்கணும். குட் பாயா இருக்கக்கூடாது. குட் பாயா இருந்தா அது நல்லா இருக்கு. எப்பவுமே உங்ககிட்ட பேட் பாயா தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு அப்புறம் சொல்றேன். இதுல நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் இல்லைல்ல? நல்லா தானே இருக்கேன். இல்லடி மனசு ஒரு மாதிரி படப்படான்னு இருக்கேன். நீ இப்படி இருக்கான்னு என் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதான் எனக்கு ஏதோ என்னமோ அங்கே நடக்குதோன்னு எனக்கு ஒரு சங்கடமா இருந்தது. இப்போ நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல அப்போ என் ஸ்ரீக்குட்டிக்கு எதுவும் இல்லை. இப்போ எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தம். குட்டியும் நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. என் நண்பன் நினைப்போம் இருக்கோம்ல. நண்பனை விட்டுற முடியுமா? நண்பனையும் பார்க்கலாம்ல. காதல் வந்துருச்சுங்கிறதுக்காக நண்பனை காட்டி விடக்கூடாது. நண்பனையும் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன் மனசுக்கு திருப்தி வந்துடும். அதான் ஒருவேளை எனக்கும் இல்ல கார்த்திக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? விளையாட்டுக்கு அப்படிலாம் சொல்லாதீ. நீ இந்த மாதிரி சொல்றதா என்னால கேட்கவே முடியல. அப்படிலாம் பேசாத. இல்ல சக்தி சும்மாதான் கேக்குறேன். ஒருவேளை எனக்கும் இல்ல கார்த்திக்கும் ஏதாவது சொல்றேன். விளையாட்டு கூட அப்படிலாம் பேசாத.
இதை என்னால கேட்கவே முடியல. நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு எனக்கு நீயும் வேணும், என் நண்பனும் வேணும். என் லைஃப்ல என் அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய இடமோ அதை விட அதிகமா உனக்கும் என் நண்பனுக்கும் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்னோட லைஃப் எண்டு வரைக்கும் வரணும். அப்படியா? சரி சரி, பார்க்கலாம். உன் லைஃப் எண்டு வரைக்கும் யாரு வரோன்னு. பாரு தெரியும். ஒரு பாதி நீனா, இன்னொரு பாதி என் நண்பன். ஏய், கல்யாணம் ஆனாலும் என் நண்பன் என் கூட தான் இருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் என் நண்பனை அங்கே இருக்க சொல்லி இங்கே இருக்க சொல்ல நீ ஏதாவது சொன்னா கொடிதான் கட்டிச்சிடும். பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடி ஏதோ சந்தேகமா பேசிட்டு இருக்கான்? இங்க பேர் நான் கிளியரா இருக்கேன். எனக்கு எந்த வித டவுட்டுமே இல்லை. ஒரு பாதி என் ஸ்ரீகுட்டினா, இன்னொரு பாதி என் கார்த்திக் நண்பண்டி. நீங்க ரெண்டு பேரும் என்னோட தராசுல சரிசமமா இருக்கணும். சரி பார்க்கலாம். பாரு பாரு. சரி, நினைச்சதும் வந்துட்டான். கிட்டதும் கொடுப்பியும். நான் கொடுக்கலனாலும் நீ எடுத்துக்கிறதானே? இன்னமும் நல்ல பையன் மாதிரி கேட்குறேன். அதுக்கு இல்லடி, இருந்தாலும் எனக்கு தேடி வந்துட்டேன். அதனால அவன்கிட்ட பர்மிஷன் கேட்கறேன். பர்மிஷன் கேட்காமலே நான் கொடுப்பேன். கொடுக்கவும் செய்வேன், எனக்கானது எடுக்கவும் செய்வேன். எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோ. என்னடி நடக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. மனசு சரியில்லை. நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு தெரியாம மனசு ரொம்ப படப்படன்னு இருந்தது. ஒரு பக்கம் கார்த்திக் வேற பார்க்கணும்னு தோணிட்டே இருந்தது. நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், மொத்தத்தையும் மறுபடிச்சிட்டடி. சக்தி, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். எனக்கு இப்போ நீ சந்தோஷமா இருக்கணும்டி, அதான் எனக்கு வேணும். அப்படியா? அப்படியேதான் பேசி டைவர்ட் பண்ணிடாத. எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க சொன்னலாம். அப்படி எடுத்துக்க வேண்டிய வெட்டவெளி பூவனமாய் மறந்து விட கூடாதா? பெண்ணே நீ பெண் அல்ல, அட்சய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், ஆளோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன். ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியே. தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே. I love you, Sri. I love you, Sri. I love you so much, Sri. Hey, hey, Sri. இவ்வளோ நேரம் கனவா? ஏண்டி? ஐயோ, எனக்கு குறுக்கணும் விட்டுடி நீ. என்ன கிறுக்கி கிறுக்கின்னு நினைச்சான். ஏய், நான் கிறுக்கி இல்லடா. கூடிய சீக்கிரம் நீ தானே கிறுக்கனாக்க போறேன்னு எனக்கு கிறுக்கணும் விட்டுடி. ஸ்ரீகுட்டி, இதுக்கு மேல சக்தி நீங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாத. முதல்ல போய் அவளை பாரு. சொல்ல குட்டி, இந்த வரேன்டி. பிச்சைக்கார நாய், எவனும் இல்லாத ஆனாத அவன் ஏன் சட்டையில கை வைக்கிறான்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ. அப்பவே இவனை வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு சொன்ன, கேட்டியா? இனி அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வந்தான் உன்னை வெட்டிடுவான், பாத்துக்க. நிறுத்தியா? நீ மனுஷன் தானா? அந்த பிள்ளை மனசு இப்படி நோய் அடிச்சிட்டேன். அந்த பிள்ளை உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? எல்லாரும் மனசு இப்படி நோய் அடிச்சிட்டு இருக்கேன். மனுஷ ஜென்மம் தானே நீனு? ஏய், வாய மூடிட்டு. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இங்க முதல்ல இவங்க கதையை முடிச்சிட்டு வரேன்டி. இன்னும் என் ஆட்டம் முடியல. என் ஆட்டம் இனிமே தாண்டி ஆரம்பமே. இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்றேன், போதும். இதோட நீங்க நினைச்சது பண்ணது எல்லாமே போதும். நிறைய பாவத்தை சம்பாதிச்சிட்டீங்க. இதுக்கு மேல வேணாம், சொன்ன கேளுங்க. அண்ணா மன்னிச்சிடுங்க. சுமதி, ஏய், யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கலாம்? ஏது இந்த பிச்சைக்கார நாயங்க கிட்டியா? ஏய், இன்னைக்கு உன் புருஷன் கோடீஸ்வரன்டி. உன் புருஷனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்த்தவங்கிட்ட ஏன் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். டேய் ராஜசேகர், என்னடா சொன்ன? டேய் ராஜசேகரா, டேய் பிச்சைக்கார பயலே, இன்னொரு தடவை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலே உன்னை சும்மா விட மாட்டேன். இதுல டேயா, மரியாதை கொடுத்து பேசு. இன்னைக்கு நீ ஒன்னும் இல்லாத ஓட்டாண்டிடா. அதை சீ வாய மூடுறான். உன்னை நான் நண்பன் நம்பினதுக்கு உன்னால நீ எனக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ட. ஏண்டா, என்ன ஏமாத்த உனக்கு எப்படிடா மனசு வந்தது? உனக்கு நான் என்னடா பண்ணேன்? அப்படி என்ன துரோகம் பண்ணேன்? உனக்கு நான் என்ன அசிங்கத்தை கொடுத்தேன், அவமானத்தை கொடுத்தேன்? எந்த இடத்துல நான் உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச வேண்டாம்.
ஏண்டா இன்னுமே இல்லாம நடுத்தரில் நின்றுட்டு இருந்தீங்க. உன்னையும் என் தங்கச்சியும் சக்தியையும் விட்டுறக்கூடாதுன்னு நான் கூட்டிட்டு வந்து 1 ரூபா கூட காசு இல்லாம உன்னை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிக்க வச்சதுக்கு எனக்கு நீ செஞ்ச கைமாறடா இது. எனக்கு ஈக்குவலா உன்னையும் ஆளாக்கி பார்க்கணும்னு நினைச்ச பத்தியா, அதுக்கு நீ எனக்கு கொடுத்த பெரிய பரிசுடா இது. இதான்டா, இதுதான் எனக்கு நீ பிச்சை போட்டுதான் நினைச்சிட்டு இருக்க பத்தியா, இதுதான். ஏண்டா என்ன பிச்சை போட்டு வாழ வச்சுதான் நீ நினைச்சிட்டு இருக்க பாரு. இது எண்ணம் தான், இந்த எண்ணம் தான்டா நான் உன்னை தாண்டி வரணும்னு நினைக்க வச்சது. அட பாவி, நானாடா அப்படி நினைச்சேன்? நான் பிச்சை போட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு ஒரு நாளாவது நான் அப்படி நினைச்சிருப்பேனாடா? இல்ல அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் உங்ககிட்ட நான் காமிச்சிருப்பேனா? நானும் என் பொண்டாட்டியும் என் பொண்ணும் உங்ககிட்ட என்னைக்காவது இப்படி பேசியிருப்போமாடா? டேய் இங்க பார், இதோட பேச்சை நிறுத்து. இதுக்கப்புறமா என் முன்னாடி நின்று பேசவே நீ யோசிக்கணும், புரியுதோ? இப்ப உன்னை விட பல மடங்கு மேல நான் இருக்கேன். ச்சீ, என்னை விட மேல இருக்கேன். நீ எவ்வளவு மேல போனாலும் நீ கீழ்த்தரமான வந்தாடா. டேய் முத்துவேல், இன்னொரு தடவை எங்க அப்பாவை டாயின சொன்னீங்க, நான் உங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது வரும். வாயை மூடுங்க அங்கிள். ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நீங்க யார் ஏன் அப்பாவை டேயின்னு சொல்றதுக்கு? ஏய் வாய மூடு, கொளுத்த நடிச்சு கொன்னுடுவோம் பாத்துக்க. ஏய் என்னடா ஏன் முன்னாடி என் பொண்ணு? அப்பா அமைதியா இருங்க. இவ்வளவு நாள் நான் பேசணும்னு நினைச்சது கிடையாது. இனிமேல நான் பேசாம இருந்தேன்னா அது நல்லா இருக்காது. என்ன சொன்னீங்க? இதுக்கு மேல பேசினா கொன்னுடுவீங்களா? கொல்லுங்க பார்க்கலாம், கொல்லுங்க. ஏய் என்ன இவ்வளவு நாள் லூசுத்தனமா இருந்துட்டேன், இன்னைக்கு என்னமோ என்னை பார்த்து முறைக்கிறேன், என்கிட்ட எதிர்த்து பேசுறேன். என்ன புதுசா தைரியம் முளைச்சிருக்க? தைரியம்? ஆமா, தைரியம் தான் முளைச்சிருக்கு. எனக்கு தைரியம் முளைச்சதுக்கு காரணமே நீங்க தான் அங்கிள். புரியல? என் அப்பாவோட சொத்தை அவருக்கே தெரியாம அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கினது மட்டும் இல்லாம அவரை கை நீட்டி அடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம என் நண்பனை ஏன் முன்னாடி அனாதைன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க. அது கூட பரவாயில்ல, என் நண்பனை என்னையும் சீ, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? நட்பை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறேன். ஏய் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கேன்? என் மேல இருந்த பயம் உனக்கு போயிடுச்சோ? ஆமாயா, இவ்வளவு விஷயத்தை நீ பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு தைரியம் வரலன்னு வச்சுக்கேன். நானா பொண்ணு கிடையாது. என் கண்ணு முன்னாடி என் அப்பாவை அடிக்கிறேன், என் நண்பனை அவமானப்படுத்துறேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் கோலத்தனமா நின்றுட்டு இருப்பேனா? ஏய் என் முன்னாடி நிக்கவே பயந்தவ நீனு, இப்போ என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியோ? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பாரு முத்துவேல், ஏதோ உன்னால நான் கொஞ்சம் ஆளானந்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு என் திறமையாலதான் நான் வளர்ந்துருக்கேன். உன்னால கொஞ்சம் ஆளான அப்படிங்கிற நன்றிக்காக சொல்றேன். ஒழுங்கு மரியாதை உன் பொண்ணு அவனுக்கு கட்டி வை. 3ஆம் தாரமா கட்டுறோமேன்னு நினைச்சு யோசிக்காத. உன்னை விட்டுட்டு போன சொத்தெல்லாம் கண்டிப்பா அந்த ஆள் மூலியமா எடுத்துக்க முடியும். ஏதோ நண்பன் ஆயிட்டியே, நடு ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அப்படி நான் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தான் நானே ஒருத்தனை பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா உன் பொண்ணுகிட்ட பேசி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கான வேலையை பாரு. டேய் வாய் மூடும். என்ன சொன்ன? என் பொண்ணு அந்த கிழவனுக்கு 3ஆம் தாரமாவா? உனக்கு ஒண்ணு பொதிச்சு வேண்டாம். கோவப்படாதீங்க, இவர் சொல்லிட்டா அதை நம்ம செஞ்சிருவோமா? ஏய் இவ்வளவு கொழுப்பு இருந்தா இவ்வளவு பேசிக்கிட்டு போற நீனு? என்ன என் பையன் சக்தி இப்படியாவது மயக்கி அவனையே கல்யாணம் பண்ணிடலான்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ? அதுக்குதான் இவ்வளவு தூரம் அடி போட்டுட்டு இருக்கியோ? நிறுத்தியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் வீட்டுக்கு மருமகளா நான் வருவேனா? நீ எப்போ என்ன நண்பனை நினைச்சு வச்சு பேசுனியோ அப்பவே உன் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு நீ தகுதி இல்லாதவன் ஆயிட்ட. நட்புனா என்னன்னு உனக்கு தெரியுமா? அது சரி, அது எப்படி உனக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தா உன் நண்பனான என் அப்பாவை நீ இப்படி ஏமாத்திருக்க மாட்டியே. அதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியல, அதனாலதான் இங்க இப்படி நடந்துட்டு இருக்கா. நட்புக்கு ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் தெரியாது, நீ சின்னவன் நான் பெரியவங்கிற வயசு வித்தியாசமும் தெரியாது. இதுதான் என் நட்பு. ஆனா நீ சொன்ன பாரு, ச்சீ,
இந்த மாதிரி மனுஷனா இன்னும் உலகத்துல இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏய், என்ன என்கிட்ட நடிச்சு காட்டுறியா? வயசு பையனும் பொண்ணும் பேசி பழகுனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நீ அந்த கார்த்திக் கிட்ட, அந்த அண்ணாத நாய்கிட்ட ஒட்டி ஓராசிக்கிட்டு பேசுவ, பைக்ல ஒன்னா போவேன், பீச்சு பார்க்கு சினிமான்னு சுத்துவேன். அப்படியே வந்து என் புள்ள பொடியும் சுத்துவியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்போ உனக்கு ஒரு ஆம்பளை போதல, அப்படிதானே? ஏய் ராஜசேகர், ஒரு வார்த்தை என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன உன்னை கண்டு நம்ம வெட்டிட்டு வந்தோம். சக்திக்கு அப்பாவாவும் என் அப்பாவுக்கு ஃப்ரெண்டாவும் ஆயிட்டேனுதான் இவ்வளோ நேரம் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இதுதானே வச்சுக்கேன், என் அப்பா சொன்னார்னா கண்டம் துண்டமா வெட்டிடுவேன்னு, அதை நான் கண்டிப்பா செஞ்சிடுவேன். இங்க பார், இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் என் வீட்டுல நினைக்காத, வெளியில போ. போயா வெளியில. என்ன சொன்ன? நான் வெளியில போகணுமா? இப்ப வேணா நான் வெளியில போறேன், நாளைக்குள்ளார நீங்க வெளியில போகணும். ஏன்னா உங்க அப்பா என் பேர்ல உள்ள நம்பிக்கையில கண்மூடித்தனமா எல்லா டாக்குமெண்ட்லயும் சைன் போட்டு கொடுத்தான் பாரு. அதாம்மா ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த எல்லா ஆஃபீஸும் இப்ப என் பேர்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் இடம் வாங்கியிருக்கோமோ அது எல்லாமும் நான் மட்டும்தான் ப்ரொப்ரைட்டர். எந்த பார்ட்னர்ஷிப்லையும் இல்லாம நான் மட்டும்தான் இதை நான் சுய நினைவோடு எழுதி தரேன்னு உங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க இருக்கீங்களே இந்த வீடு, ராஜசேகர் ஆகிய உனக்கு, முத்துவேலாகிய நான் இந்த வீட்டை உனக்கு விற்கிறேன். முழு மனதோடு என் சுய நினைவோடு இந்த வீட்டை நான் உனக்கு விற்கிறேன். என்ன அதிர்ச்சியா இருக்கான், அதே சமயம் சந்தேகமா இருக்குமே. என்னடா இவன் எல்லாத்தையும் அவன் பேருக்கு ஏமாத்தி வாங்கினவன் வீட்டை மட்டும் விற்கிறேன்னு போட்டிருக்கானேன்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்குமே. வரணும், இப்படி ஒரு சந்தேகம் வரணும்ல. சரி, வரலனாலும் நானே சொல்லிடுறேன், ஏன்னா கொஞ்சம் நேர்மையானவன்பா. என்ன முத்துவேல் சொல்லட்டுமா? மொத்த சொத்தையும் உன்னை ஏமாத்தி நான் வாங்கிடலாம், ஆனா அதை என்னால லீகலா கொண்டு போக முடியாது. அதனாலதான் இந்த வீட்டை மட்டும் நீ சுய நினைவோட எனக்கு விற்கிறேன்னு எழுதி கொடுத்துருக்க. அது எப்படி தெரியுமா? பிசினஸ் பெருத்த நஷ்டத்துல போயிருக்கு. அதனால என்னோட பார்ட்னரான ராஜசேகருக்கு என் மொத்த சொத்துக்களையும் நான் அவர் பெயரில் மாற்றி கொடுத்து என் வீட்டையும் அவருக்கே நான் விற்கிறேன் அப்படின்னு நீ எழுதி கொடுத்ததா டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். சரி, நானும் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தேன், உன்னை ஓட்டாண்டி ஆக்கணும் தான் என்னோட எண்ணம். அப்போ கொஞ்சம் எனக்கும் மனசுக்குள்ள ஈரம் இருக்கும் பார்த்திருக்கியா, உன்னை நடு தெருல அப்படி அப்படி நிறுத்திட முடியும். அதுக்காக தான் இந்த ஆளை கூட்டிட்டு வந்தேன், உன் பொண்ணுக்கு 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னுட்டு. நீ அதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. சரி பரவாயில்ல, இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த வீட்டை உனக்கே தெரியும் இந்த வீடு எவ்வளவு ரூபாய்க்கு போகும்னு. சொல்லைய 3.5 கோடி ரூபாய் போகும். ஆனா நான் எவ்வளவுக்கு தெரியுமா போட்டிருக்கேன்? நீ எனக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதா நான் எழுதியிருக்கேன். என் சாபத்தை வாங்கிக்காதலாம், என் பாவத்தை கொட்டிக்காதலாம். நான் சொன்னேங்க, படிச்சு படிச்சு சொன்னேன், எதையும் அவர் கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு சொன்னேங்க. முத்துவேல், நான் என்னப்பா பண்றது? இங்க பாரு முத்துவேல், உன் கூட பழகின பாசத்துக்காக தான் இந்த 30 லட்சமே போட்டேன். இல்லைன்னா வெறும் 3 லட்சத்துக்கு முடிச்சிருப்பேன் இந்த வீட்டை. சரி, ஆளுக்கு 1 லட்சம்னு 3 லட்சத்தோட முடிச்சலாம்னு நினைச்சேன். எனக்கும் கொஞ்சம் ஈவு இறக்கம்லாம் இருக்கு, அதனாலதான் 30 லட்சம் ரூபாய் இருந்துட்டு போட்டோமேனு போட்டுட்டேன். இப்ப நீ என்ன பண்ற? இந்த கொதிக்கிறது, கோவப்படுறது இதெல்லாம் அடக்கிட்டு போய் மூட்டை முடிச்சு நான் கட்டிக்கிட்டேன். நாளைக்கு விடியறதுக்குள்ளார நீங்க குடும்பத்தோட இங்க இருந்து காலி பண்ணிருக்கணும். வீட்டு சாவி எனக்கு நைட்டுக்குள்ளார வந்து சேரணும், புரியுதா? கிளம்பணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம். நாளைக்கு இந்த வீடு என்னது? என்னமா சொன்ன?
வீட்டை விட்டு வெளியில போகணுமா? இதோ இப்ப நான் கிளம்பிடுவேன். நீ எப்ப போற? எப்ப போறல வெடியறதுக்குள்ளார நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. நைட்டுக்குள்ளார எனக்கு வீட்டு சாவி என் கைக்கு வந்து சேரணும். ஏய் நீ என்ன மனுஷன் தானடா? ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவே இருக்கமே இல்லையா? இந்த அண்ணன் மட்டும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருப்போமா? எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்போம். நம்ம பிள்ளைய சரியா கூட வளர்த்திருக்க மாட்டோம். ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசிட்டு இருக்கான். மஞ்சு, என்ன நீ ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியும் நீ என்ன நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு. அதனாலதான் உன்கிட்ட நான் எதையுமே காமிச்சுக்கல. எப்படி உன் வீட்டுக்கார நல்ல திறமையானவன்ல? மனுஷ ஜென்மமே இல்லடா. மிருகத்து கூடயும் உன்னை சேர்க்க மாட்டேன். எங்க மிருகங்களுக்கு கூட கொஞ்சம் ஈவே இருக்கும், நன்றி விசுவாசம் இருக்கும். ஆனா அது எதுவுமே உனக்கு கிடையாது. உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஒருத்தரை இப்படி பண்றீங்க. இந்த குடும்பத்தோட பாவத்தை மொத்தமா வாங்கிட்டீங்க. இனி நீயும் நானும் நம்ம பிள்ளையும் சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறியா? மஞ்சு, இப்ப நம்ம கோடீஸ்வரங்கடி சந்தோஷமா இருப்போம், ஓஹோன்னு இருப்போம். நீ என்னம்மா? சரி, இப்ப நீ கோவத்துல இருக்க, அதனால இப்ப நான் உன்கிட்ட எதுவும் பேசல. நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல இந்த வீட்டுல இருக்க ஆளுங்களை விரட்டிட்டு வரேன். இதுவும் இனி நம்ம வீடுதான். வேண்டாம், தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாத. சொன்னா கேளு. அப்படிலாம் எதுவும் பண்றாத. அந்த டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. எங்க வேணா பாவத்தை கொட்டிக்காதீங்க. வேணாங்க, சொன்னா கேளுங்க. அவங்க டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. பயமுறி, நீ எனக்கு புத்திமதி சொல்லிட்டு வந்துட்டியோ? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. உன் புருஷன் திறமையா இருக்க போய் தான் நீ கோடீஸ்வரியா இருக்க போற. வாய மூடிக்கிட்டு வர்ற சொத்தை அனுபவிச்சுட்டு இரு. அதை விட்டுட்டு ஏதாவது பேசுன இவங்க நிலைமைதான் உனக்கும். என்ன முத்துவேல், சீக்கிரமா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டேன், சாவியை கொடுத்துட்டேன், நைட்டோட நைட்டா கிளம்புற வழிய பாருங்க. துரோகின்னு தெரியும்டா, ஆனா இந்த அளவுக்கு துரோகியா இருக்கேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. சுகந்தி, சத்தியமா இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தமே இல்லை சுகந்தி. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா. இப்ப இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலண்ணா. சுகந்தி, தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. ஸ்ரீகுட்டி, யார் எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாருமே சேர்ந்து என் குடும்பத்தை நாசமாக்கிட்டீங்களா? நல்லா இருங்க, நீங்க உங்க குடும்பத்தோட ரொம்ப நல்லா இருங்க. சுகந்தி, அப்படி சொல்லாத சுகந்தி. நீ நல்லா இருன்னு சொல்றது எனக்கு நீ கொடுக்குற சாபமா எனக்கு படுது சுகந்தி. நாங்க சத்தியமா நல்லா இருக்க மாட்டோம். நாங்க நல்லாவே இருக்க மாட்டோம். இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு நாங்க கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டோம். ஏய், இந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் இங்க வேண்டாம். சொன்னது புரிஞ்சுதா? இன்னும் 2-3 மணி நேரம் தான் டைம் இருக்கு. சீக்கிரம் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாருங்க. எனக்கு 9-10 மணிக்குள்ள எனக்கு சாவி வந்து கைக்கு சேரணும் சொல்லிட்டேன். நேத்துங்க உங்களுக்கு என்ன? நாங்க இந்த வீட்டை காலி பண்ணணும் அவ்வளவுதானே? வீட்டு சாவி நைட்டுக்குள்ளார உங்களுக்கு வரணும் அவ்வளவுதானே? வரும், உங்க கைக்கு சாவி வந்து சேரும். சொல்லிட்டீங்களா? கிளம்புங்க. இப்பதான் நீ புத்திசாலித்தனமா பேசியிருக்க. கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். ஏ ராஜசேகர், நீ ஏமாத்த நினைச்சு நான் வருத்தப்படலடா. நான் முட்டாளா வாழ்ந்திருக்கேன் பத்தியா, அதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். அது உங்க குடும்பத்தால எழுத்து, நான் எதுவும் பண்ண முடியாது. இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. சீக்கிரம் கிளம்புற வழிய பாருங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாவி வீடு தேடி வரணும். இன்னும் என்னடிங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்? என்ன அழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா? அதுக்கெல்லாம் இப்ப அவங்க தகுதியானவங்க கிடையாது. ஓ, உன் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இனி ஓஹோன்னு வாழ போற. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் டியர்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. ஹாப்பி எலெக்ஷன் டே. சாரி, ஹாப்பி செலெக்ஷன் டே. என்னங்க புரியலையா? அவங்களுக்கு வேணா இன்னைக்கு எலெக்ஷன் டேவா இருக்கலாம், ஆனா நமக்கெல்லாம் இது செலெக்ஷன் டே. நம்ம நாட்டை யார் ஆளணும்னு நம்ம செலக்ட் பண்ற டேங்க இது. அப்ப இது செலெக்ஷன் டே தானே? எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மார்னிங்க போயிட்டு என்னோட ஓட்டை பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன். இது நமக்கான டேங்க. நம்ம நாட்டை யார் ஆளணும்னு நம்ம முடிவு பண்றதுக்கான நாள் இது. ஸோ எல்லாரும் அவங்க ஓட்டை மறக்காம போட்டுருங்க. போட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தானே டியர்ஸ்? இது எதுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்றோம். நம்ம இதுக்கும் சொல்லுவோமே, எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. அதனாலதான் ஹாப்பி செலெக்ஷன் டேன்னு சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. டியர்ஸ், விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. யோர் vote, our right, our power. ஓகே? உங்க ஓட்டு உங்க உரிமை. பண்ணிடுங்க.